இந்த நாளிலும் கூட 1 ராஜாக்கள் 14, 15 மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம். இன்றைக்கு நம்ம படித்த இந்த 1 ராஜாக்களாகட்டும், வெளிப்படுத்தலாகட்டும், இது எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும். இதுல நம்ம ராஜாக்களுடைய காரியங்களை பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் ராஜாக்கள் ஏறுகிற குதிரையினுடைய காரியங்கள், அந்த ஒவ்வொரு நிற குதிரைகள், அதற்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள், ஆளுகைகள், வெற்றி, இது குறித்த காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் பார்க்கிறோம். இந்த வேதத்துல ஒரு ஆண்டவர் அவர் ரொம்ப ரசனையுள்ள ஆண்டவர்ல. இங்க பாத்தீங்கன்னா சாலமோனுடைய பையன் ரெகோபெயாம், இங்க எரோபெயாம், இஸ்ரவேல்ல எரோபெயாம், யூதாவில் ரெகோபெயாம். அந்த நேம்ஸ் அப்படியே ஒத்து ஒத்து வந்துட்டே இருக்கும். கடைசி வரையுமே அந்த ராஜாக்களுடைய பெயர்கள் ஒத்து ஒத்து வரும். பேர் தான் ஒற்றுமையா வருமே தவிர அவங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள், சண்டைகள், ஒற்றுமைகள், இந்த மாதிரி பல விஷயங்களையும் வேதம் அழகா அலசி ஆராய்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல பார்த்தோம்னா எரோபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியிலே விழுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வியாதியில விழும்போது இவர் என்ன பண்ணணும், நேரா தேவனுடைய தீர்க்கதரிசியின் இடத்துல போய் விசாரிக்க வேண்டும். இந்த மாதிரி நான் பலவீனமா இருக்கேன், எனக்கு நல்ல சுகம் கொடுக்கணும்னு கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் அவர் செஞ்சிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, நீ எரோபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி கர்த்தரிடத்தில் போ. சீலோவுக்கு போன்னு போட்டிருக்கு. யார்கிட்ட போக சொல்றாங்க, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோட சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். அப்போ தேவனுடைய மனுஷன் அங்க இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி நீ எப்படி போ, என்னுடைய மனைவியின் காட்டாம உன்னை நீ வேஷம் மாற்றி கொண்டு போன்னு சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய முட்டாள்தனம்னு சொல்லலாம். இல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை மறைக்க முடியுமா? முடியாது. நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவனா இருக்கிறார்ல. நம்முடைய இருதயத்தை அறிந்த தேவன், நம்முடைய நினைவுகளை அறிந்த தேவன், நம்முடைய நினைவுகளின் தோற்றம். அது ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட்ல ஒரு சேஞ்ச் உருவாகும் பாருங்க. அந்த தோற்றத்தையே அறிந்த தேவன் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஆனாலும் தன்னுடைய பிள்ளையாக நம்மை பார்க்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை நேசிக்கிற தேவன். ஆனா அந்த தேவனுக்கு முன்னாடி வேஷம் மாறி நீ போன்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவிக்கு சொல்றாங்க இந்த எரோபெயாம். அப்போ கர்த்தர் அங்க என்ன பண்றாரு பாருங்களேன். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் கர்த்தர் யார்கிட்ட, அந்த அகியாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எரோபெயாமின் மனைவி தன்னை வேறு ஒரு பெண் போல காமிச்சிட்டு வர்றா, உன் கண்ணும் சரியா தெரியல, அதனால உன்னை ஈஸியா ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் அப்படி வர்றாங்க. அப்படிதான் இருந்திருக்கும்ல. இதுல போட்டிருக்கு, அவருடைய கண் மங்களா இருந்தது, அவர் வயதாயிடுச்சு இந்த அகியான்ற தீர்க்கதரிசிக்கு. ஸோ அதனால யாரோ ஒருத்தர் மாதிரி போய் கேட்டுட்டு வரலாம். ஆனா அவர் தேவனோடு கனெக்ஷன்ல இருக்கிறாருன்ற அந்த ஒரு காரியத்தை அவங்க மறந்து போகிறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, இந்த வந்துகிட்டு இருக்கா எரோபெயாம் மனைவி, ஸோ நீ என்ன பண்ணு, அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அந்த 5ஆம் வசனத்துல கர்த்தர் அகியாவின் இடத்தில், இதோ எரோபெயாமின் மனைவி வியாதியாய் இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், எரோபெயாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன அப்படிங்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள், அவருடைய தீர்க்கதரிசிகள், அப்ப அவங்களுக்கு பலவீனங்கள் இருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் பேசி தெளிவுபடுத்தி அவங்க எப்படி செயல்படணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி துக்க செய்தியை தான் உனக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நான் இஸ்ரவேல் ஜனத்தினின்று உன்னை உயர்த்தி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். ஆனா நீ என்ன பண்ண, அதற்கு ஏற்ற மாதிரி நீ நடந்து கொள்ள. 9ஆம் வசனம் சொல்லுது, நீ என்னை உனக்கு புறம்பே தள்ளிவிட்டாய். என்னை தள்ளிவிட்டு நீ கன்று குட்டிகளை வைத்து எல்லாரும் கன்று குட்டிகளை வணங்கும்படி அவங்க எல்லாரும் நீ டைவர்ட் பண்ணி விட்டுட்ட. இந்த உண்மையுள்ள தேவனாகிய சர்வ சிருஷ்டியின் கர்த்தராகிய என்னை அவர்களை அறிந்து கொள்ளக்கூடாத படிக்கு நீ உன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் உன்னுடைய மக்கள் உன் கூட இருக்கணும், நீ செல்வ செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்ச, அதனால நான் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தையும் அவருடைய வருத்தத்தின் காரியங்களையும் நம்ம அதுல பார்க்க முடிகிறது. ஸோ ஆண்டவருக்குடைய கண்களுக்கு முன்பாக நம்ம எதையுமே செய்ய முடியாது. அனனியா சப்பிரால் கூட இப்படிதானே ஒரு தவறு செஞ்சாங்க. அந்த
கிரயத்தை வந்து ஒழித்து வைத்து விட்டு நாங்கள் இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்முடைய காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அதனால வந்து நம்ம எப்பொழுதுமே நம்ம முழுவதுமாய் சொல்லிடுறது ரொம்ப நல்லது இல்லை. நான் கூட சில நாள்லாம் அப்படியே முந்தி கொஞ்சம் மறைச்சு வச்சுப்பேன். இது இந்த இதனால இப்படி இதனால அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி மொத்தத்தையும் ஆண்டவர் இடத்துல சொல்லிடணும், ஆண்டவர் இடத்துல நம்ம எதையுமே மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே இதுதான் இந்த விஷயம் இப்படி அப்படின்னு சொல்லி மொத்தமாக நம்ம மனசுக்குள்ள இருக்கிற காரியங்கள் அவ்வளவையும் நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்லும் போது நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய காரியங்களை இனி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி முழுவதுமாக டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே சொல்லிடணும்னுவாங்க. அது மாதிரி முழுசுமா கர்த்தரிடத்துல நம்ம ஊற்றி விடும்போது கர்த்தர் அதுல நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார், நம்மை ஜெயங்கொள்ள பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இங்க பார்த்தோம்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஒவ்வொரு காரியங்கள் வருகிறத பார்க்கிறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளை குதிரை வருது. அந்த வெள்ளை குதிரையில ஏறி இருக்கவன் வில்லை பிடித்திருக்கிறான். வில்லுனால என்ன? யுத்தம். அப்ப அவர் யுத்தம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் வந்து ஜெயிக்கிறவன், அடுத்து ஜெயிப்பவன். அப்போ இவன் ஜெயிச்சுக்கிட்டே வர்றான், இனிமேல் அவன் ஜெயிக்க தான் போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவன் வந்து வெள்ளை குதிரை, வெள்ளை குதிரை என்பது நான் நினைக்கிறேன், எனக்கு இந்த பொதுவா ரெவலேஷன் அவ்வளவா படிக்கிறது இல்லை, இருந்தாலும் எனக்கு தோன்றுகிற விஷயம், வெள்ளை குதிரை என்பது ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. அடுத்து அதுல ஏறி ஏறி இருக்கிறவன் வில்லை பிடித்திருக்கிறான். வில்லுன்னு போது யுத்தம். இந்த பரிசுத்தத்தை கரைப்படுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அதை நான் காலி பண்ணிடுவேன், அதற்கு நான் எதிர்த்து நிற்பேன்னு சொல்லி வில்லை வைத்திருக்கிற மனிதனாக நாம அங்க பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. அவன் ஜெயிக்கிறவன், இன்னும் ஜெயிப்பவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நாம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், இந்த வெள்ளை குதிரையின் மேல ஏறிக்கொள்வோம். 2வது ஒரு குதிரை சொல்லப்படுது, அது வந்து சிவப்பான குதிரை. அது வந்து ஃபுல்லா பிரச்சனைகள், சமாதான குறைச்சலை உண்டு பண்ணக்கூடிய காரியம். 3வது ஒரு குதிரை கருப்பு குதிரை. அது என்ன பண்ணுதுன்னா தராசை கையில வச்சிருக்குது. அது வந்து ஒரு பொருளாதார பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. 4வது ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை வருது. 5வதாக இந்த 4 குதிரைகள் வருது. 5வதாக பலிபீடத்தின் கீழே தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பலியானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருக்கு உண்மையான சாட்சியாக வாழ்ந்தது நிமித்தமாக கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் மகா சத்தமிட்டு அவங்க சொல்றாங்க, எது வரைக்கும் நீங்க நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீங்க, எங்களை அநியாயமா கொன்று போட்டாங்களே, எது வரைக்கும் நீங்க அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய மாட்டீங்க, செய்யாம இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு வந்து வெள்ளை அங்கிகளை கொடுக்கிற காரியத்தையும், இன்னும் உங்களை போல இன்னும் வந்து நியாயமாய் வாழ்ந்து அநியாயமாய் கொல்லப்படுகிற இரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணிக்கை நிறைவாகும் அளவும் நான் நியாய தீர்ப்பு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் நீங்க இளைப்பாருங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த இவர்களும் அந்த முதலாம் குதிரையில வர்ற அந்த வெள்ளை குதிரையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறத பாருங்களேன். அப்போ தங்களுடைய பரிசுத்தம், ஆவிக்குரிய பரிசுத்தம் சீர்கெட்டு போவதற்கு எதிராக நின்றவர்கள் இவங்க. நீ வந்து என்னுடைய உடம்பை அழிக்க நினைக்கிறியா, அழி. வெட்டணும்னு நினைக்கிறியா, வெட்டு. இல்லை நீரோமன்னன் மாதிரி தீ கொளுத்தணும்னு நினைக்கிறியா, கொளுத்திக்கோ. என்னுடைய நாக்கை வெட்ட போறியா, கையை வெட்ட போறியா, என்ன வேணா பண்ணிக்கோ. இப்படி என்ன வேணா நீ பண்ணிக்கோ. ஆனா எனக்குள்ள வாழ்கிற கர்த்தரை நீ அழிக்கவே முடியாது. எனக்குள்ள வாழ்கிற இயேசுவை, எனக்கு ஜீவனான இயேசுவை என்னிடத்திலிருந்து உன்னால பிரிக்கவே முடியாது. அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தான் அந்த வெள்ளை குதிரையில ஏறி இருந்தவர்கள். அவர்களுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். நாமும் கூட இவர்களைப் போல என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள், பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் சரி, எனக்குள்ள வாழ்கிற கிறிஸ்துவை விட்டு நான் விலக மாட்டேன்ற ஒரு உறுதிமொழியில அப்படியே பிடிச்சுக்கணும், ஸ்டாஞ்சா அதுல பிடிச்சுக்கணும். அந்த ஒரு ஜீல் ஆஃப் காட், ஒரு வைராகியம் இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரிப்பா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன், நான் வந்து வெள்ளை குதிரையில ஏறி இருக்கேன், பரிசுத்தமாய் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன்,
ஹalleluya. நம்ம பரலோகத்துல வெள்ளை அங்கிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வெள்ளை குதிரையில ஏறணும். இந்த வெள்ளை குதிரைய நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வேத வசனத்தினால பிசாசை நம்ம ஜெயிக்க வேண்டும். நாம தான் ஜெயம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நம்ம ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் நாமே இருக்கிறோம். ஹalleluya. இதுக்கு ரிலேட்டடான ஒரு வசனம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஆமென், ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாத்தீங்களா? அப்போ நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிற அந்த தேவாதி தேவன் மேல தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. 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 தாகம் உள்ளவர்களாக, கர்த்தர் மேல் தாகம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஓ தாகமாய் இருக்கிறவர்களை நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் தருவேன்றார். நம்ம இன்னைக்கு அநேக தாகங்கள் நமக்கு இருக்குது இல்ல. எந்தவித தாகமா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான காரியங்கள்லயும் அநேக தாகங்கள் நம்ம இடத்துல நம்மை வாட்டதான் செய்யுது இல்ல. பொருளாதார தாகம், மனிதர்களுடைய மனிதர்கள் மனிதர்கள் நம்மை வந்து அற்பமா எண்ணுகிற காரியங்கள், உதாசீனம் பண்ணுகிற காரியங்கள், நம்ம நம்பினவங்க ஏமாற்றுகிற காரியங்கள், அநியாயமாய் நாம நிந்திக்கப்படுகிற காரியங்கள், பொருளாதார காரியங்கள், தாகம், பிரச்சனை, நம்ம பலவீனங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் வருகிறது. அப்ப இந்த தாகத்துக்கெல்லாம் ஒரே இது தண்ணீர் கொடுக்கக்கூடிய, ஜீவ தண்ணீர் கொடுக்கக்கூடிய, அந்த தாகத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சமாரிய ஸ்திரீ வந்தபோது கூட ஆண்டவர் அதான் சொன்னார். சமாரிய ஸ்திரீயை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கெட்டவங்கன்னு சொல்லல. அவங்க வந்து ஓகே 2 மினிட்ஸ் இருக்கு. அப்போ வந்து அந்த சமாரிய ஸ்திரீக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். அவங்க வந்து அதாவது எப்படி சொல்றது, லீகலா ஒவ்வொருத்தரா மேரேஜ் தான் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஒரு பொல்லாத ஸ்திரீ, விபச்சார ஸ்திரீன்னு சொல்லப்படல. ப்ராப்பரா அவங்க மேரேஜ் பண்ணி தான் 5 புருஷர்கள்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தரை மேரேஜ் பண்றாங்க. இவங்க எதிர்பார்க்குற அந்த அன்பும் அரவணைப்பும் காரியங்கள், அந்த அன்பு வந்து அவங்க கிட்ட கிடைக்கல. சரி அப்ப இவன் வேண்டாம், அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களாவது யாராவது என்னை நேசிப்பாங்களா, யாராவது என்னை ஆத்மார்த்தமா அன்பு கூறுவாங்களா அப்படின்ற ஒரு அன்புக்காக தான் அவங்க ஏங்கி இருந்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் சரி இந்த ஆள் இல்லைனா பரவாயில்லன்னு ஒவ்வொருத்தரா பண்ணாங்க. இது சரின்னு நான் சொல்ல வரல, தவறுதான். ஆனாலும் அந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க. ஏன்னா அந்த தாகம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனிதர்கள் மேல தாகமா இருக்கிற யாராவது என்ன நேசிப்பாங்களான்னு சொல்லி. அவங்கெல்லாம் உன்னை நேசிக்க போறதில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ குடிக்கிற தண்ணீர் உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்குற தண்ணீரை ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, நான் மறுபடியும் இங்க வந்து தண்ணீரை முண்டு கொண்டு போகாதபடிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நான் தான் ஜீவ தண்ணீர், நான் தான் ஜீவ அப்போன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அந்த ஸ்திரீயின் இடத்துல கர்த்தர் சொல்லிக்கிறத பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையில, எந்த தாகத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஜீவநதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவரை நம்ம பற்றி கொள்ளும்போது, அல்பாவும் ஒமேகாவுமான அவரை பற்றி கொள்ளும்போது கண்டிப்பா நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம் தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய குமாரத்திகளாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே